உங்களோட டிக்டாக்ல ஒரு சில பேர் வந்து தொடர்ச்சியா வீடியோ போடக்கல. நீங்க டிக்டாக்க தொட்ட உடனே அவங்களோட வீடியோ தான் உங்களுக்கு வந்து ஒரே தொல்ல தருது. என்னுடைய வீடியோ மாரி. அத எப்படி நம்ம பார்க்காம தடுக்கிறது? என்னுடைய ஐடிய பிளாக் பண்ணக்கூடாது. ஆனா, என்னுடைய வீடியோவும் பார்க்கக்கூடாது. தேவையான டைம்ல என் ஐடிக்குள்ள போயிட்டு நான் என்ன வீடியோ போட்டிருக்கேன்னு பார்க்கலாம். அது எப்படி? உள்ள வீடியோ முழுமையா பாருங்க. அதான் சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தா நீங்களும் அமைச்சு வச்சுக்கொள்ளுங்க ஒரு சில ஐடிக்கு. என்டே செய்திராய்ங்க. முக்கியமான வீடியோலாம் வராம போயிரும் உங்களுக்கு. ஸோ, அப்படியே உங்களோட உறவு நண்பர்கள் கொஞ்சம் கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஒருத்தரோட வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து தொல்லை தந்துட்டே இருக்கு. அடிக்கடி வீடியோ போடுறாங்க. அடிக்கடி வருது. இப்போ எந்த வீடியோ உங்களுக்கு வர்ற மாரி. இப்போ ஒரு ஆளோட வீடியோ உங்களுக்கு தொல்லை தருது. அப்ப நீங்க அவங்கள பிளாக் பண்ணாம அவங்களோட வீடியோவும் பார்க்கக்கூடாது. இப்ப பிளாக் பண்ணீங்கன்னு சொன்னா அவங்களோட ஐடி உங்களுக்கு பார்க்கலாமையே போயிரும். அவங்களோட ஐடிய பார்க்கணும். ஆனா அவங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து அடிக்கடி தொல்லை தரக்கூடாது. எப்படி? இப்ப நீங்க பிளாக் பண்ணீங்கன்னு சொன்னா அவங்க பிளாக் லிஸ்ட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா அவங்களோட ஐடி கூட உங்களுக்கு எந்த பழைய வீடியோ கூட பார்க்கலாம் போயிரும். ஆனா அவங்களோட வீடியோ நீங்க கட்டாயம் பார்க்கணும். அவங்களோட ஐடிய நீங்க பார்த்துக்கொண்டே இருக்கணும். ஆனா, அவங்க வீடியோ போடும்போது வந்து உங்களுக்கு எந்தவித அப்டேட்டும் வரக்கூடாது. தொல்லை தரக்கூடாது. அடிக்கடி தட்டிக்கலாம் அவங்களோட வீடியோ முன்னுக்கு வந்துட்டு நிற்கக்கூடாது. அதுக்கு என்ன செய்யலாம்? அவங்களோட அக்கவுண்ட்ட வந்து நீங்க மியூட் பண்ணலாம். அது எப்படி? இப்போ ப்ரொஃபைல் பிக்சர் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இதில மேல பாருங்க, ஷேர் அம்புக்குறி மாரி ஆப்ஷன் இருக்குதானே, அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பாருங்க கீழுக்கு மியூட் தேர் அப்டேட்ன்னு இருக்குது. அவங்க என்ன போட்டாலும் நாங்க இத கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டோம் மட்டும் சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு சஞ்சு ஹேஸ் பீன் மியூட்டட். இனிமேல் அவ என்ன வீடியோ போட்டாலும் எனக்கு வராது. ஆனா, நான் அவளோட ஐடிக்குள்ள போயிட்டு பார்க்க முடியும். அவ என்ன வீடியோ போட்டிருக்கா, என்ன செய்திருக்கான்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியும். ஆனா, அவ வீடியோ போடுற அப்டேட் எதுவுமே எனக்கு TikTokல எத்தன நாள் ஆனாலும் வராது. நான் அன்மியூட் பண்ணும் வரைக்கும். ஆனா, நீங்க அவங்கள பிளாக் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு எதுவுமே அவங்களோட ஐடி கூட காட்டாது. நீங்க அன்பிளாக் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா, இப்ப நான் இத வந்து அன்மியூட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, அதே மெத்தட்ல இந்த அம்புக்குறி அமர்த்தி அதுக்குள்ள போய் பாருங்க அன்மியூட் தேர் அப்டேட்ன்னு இருக்குது. ஸோ, அத கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா, அது அன்மியூட் ஆயிரும். ஸோ, இதான் அந்த செட்டிங். ஸோ, உங்களுக்கு யாருக்காவது பிரயோசனமா இருக்கும். முக்கியமா ஒரு சில பேர் வீடியோ வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. நாங்க தட்டி பார்க்கும்போது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். எங்களுக்கு இரிட்டேட்டா இருக்கும். ஸோ, அதுக்கு இத நீங்க பயன்படுத்தலாம். ஸோ, பிரயோசனமா இருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாரோட கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க.